கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு பேச இருக்கிற வார்த்தை மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 34வது வசனம். மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்துடனே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று நம்மளை பார்த்து சொல்லுகிறார். அதாவது இந்த இடத்துல என்ன அப்படின்னா, பெரும் பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருக்காங்க. அவங்களுக்கு பல நாட்களாக உதிரப்போக்கு போய்கொண்டே இருக்கிறது. பல டாக்டர்ஸ் எல்லாரையும் பார்த்திருக்காங்க. அவங்களுக்கு அந்த நோய் சுகமாகவே இல்லை. ஆனா ஒரு இடத்துல ஆண்டவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. அநேக வியாதியில பிடிச்சவங்க, அநேக பிசாசு பிடிச்சவங்கள ஆண்டவர் அதுல இருந்து விடுதலை கொடுத்துட்டு இருக்கும் பொழுது, இந்த ஸ்திரீயால ஆண்டவர்கிட்ட போய் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பே இல்லை. அப்ப அவங்க நினைக்கிறாங்க, கடவுளுடைய அந்த ட்ரெஸ், அந்த ஆடையோடைய ஓரத்தை தொட்டா கூட நம்ம சுகமாயிரும் அப்படின்ற ஒரு விசுவாசத்தோடு எட்டி ஆண்டவருடைய அந்த ட்ரெஸ்ஸை ஓரமா தொடுறாங்க. தொட்ட உடனே அந்த உதிரப்போக்கு அப்படியே நின்று அவங்க சுகம் உண்டாயிருது. அப்ப ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு அந்த ஸ்திரீக்கு அந்த நோயிலிருந்து விடுதலை கிடைச்சிருது. அப்ப அந்த வல்லமை புறப்பட்டதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உணர்ந்து கேட்கிறாரு. கேட்கும் பொழுது அந்த பெண்ணு என்ன பண்றாங்க, பயந்துட்டு ஆண்டவர்கிட்ட போய் சொல்றாங்க, நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ நீ போய் சுகமோடு இரு அப்படின்னு சொல்றாரு. இன்றைய நாள்ல கூட அநேகர் நம்ம என்னை தொட்டு ஜெபம் பண்ணாதான் எனக்கு இந்த நோய் போகும் அப்படின்னு நம்ம நம்பாம, நம்ம முழு விசுவாசத்தோடு ஆண்டவர் சமூகத்துல போய் நின்று நம்ம முழங்கால் படிட்டு விசுவாசத்தோடு நம்ம என்ன வேண்டிக் கொள்றோமோ அது நிச்சயமா அவர் செய்வாரு அப்படின்னு நம்ம அவர்கிட்ட நம்மளுடைய எல்லா குறைகளையும் இறக்கி வைக்கும் பொழுது, இந்த பெண்மணிக்கு எப்படி அந்த விசுவாசத்தோட கேட்டதுனால அதுல இருந்து விடுதலை கிடைச்சிச்சோ, அதே போல நம்ம எவ்வளவு பாடுகள், ஏன்னா பெரும் பாடுகள்ன்றோம். அந்த பெரும் பாடுகள்ன்ற இடத்துல எத்தனையோ பாடுகள் நம்ம லைஃப்ல இருக்கலாம். அப்ப எந்த பெரும் பாடுகளா இருந்தாலும் நம்ம ஏசப்பாக்கு முன்பாக அது லேசான காரியம். இன்றைய நாள்ல நாம் கேட்போம். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ விசுவாசத்தோடு கேட்டது போல நம்மளும் விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது நிச்சயமா அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். இப்பொழுதாக நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திர ஏசப்பா, மகா கிருபையும் இரக்கம் இருந்த எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிற ஏசப்பா. அப்பா, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு ஆண்டவரே உம்முடைய ஆடையை தொட்ட மாத்திரத்துல அப்பா அந்த வல்லமை புறப்பட்டு அவங்களை விடுதலை செய்தீரே ஆண்டவரே. அதே போல இதை பார்த்து கொண்டு அப்பா எவ்வளோ பாடுகள், கலக்கங்கள், வியாதிகள், வேதனைகளோடு இருக்கிறாங்களோ ஒவ்வொரு ஜனங்களை என் தேவன் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, மனிதர்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற எல்லா சத்துருடைய சதித்திட்டங்களை என் தேவன் நீக்கி போட்டு அப்பா மனிதர்களை நோக்கி போகாதபடிக்கு உம்முடைய சமூகத்துல அப்பா விண்ணப்பத்தை வைத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, விடுதலைகளை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. நீர் அப்படி செய்யப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் விசுவாசம் பெருகத்தக்கதான கிருபை வரங்களை நீங்க தாங்க ராஜா. அதற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். எல்லா ஜெபங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறடிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.